உலகத்தில் இன்னும் எதுக்குப்பா பிறந்திருக்கிற? கல்யாணம் பண்ணி பில்லுலாம் கட்டி பேங்க்லலாம் லோன்லாம் குடிச்சிட்டு கடைசியில் போய் சேர்ந்துடணும். அதான் தேவன் பிளான். நீங்களே சொல்லுங்களேன். கிடையாது. உங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டதான் வச்சிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் வல்ல சொல்றீங்களா? தேவனுடைய என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். நீங்க வச்சிருக்கிற வேதாகமம் முக்கியமா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசுது. ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாக்கு என்ன பண்ணுறாருன்னா, ராஜா வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும். அதுதான் இந்த பைபிளுடைய ஒரே வார்த்தையில் சொல்கிற பொருள். சரிங்களா? இப்போ வந்து ராஜ்யத்துக்கும் நம்ம இருக்கிற ஜனநாயகம் இருக்குல்ல, ஜனநாயகம் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். சரியா? ஏன்னா நம்ம தான் ஓட்டு போட்டு நம்ம தான் அவரை வந்து நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோம், பதவியில் வச்சிருக்கிறோம். ராஜ்யம் வந்து யாரும் ராஜாவை வந்து நியமிக்கிறது கிடையாது. அவர் போயிட்டாருன்னா ஒரு குழந்தை, ஒரு பையன், முதலாவது பையனாக இருப்பான். அவன் என்ன பண்ணுறாரு? ராஜாவா செயல்படுறாரு. ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயகம் கிடையாது, இது ஒரு தேவனுடைய ராஜ்யம். ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம முன்னேறி செல்வோம். வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிங்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாமே சரி, ஒரு நாள் என்ன பண்ணுமா? இயேசுவானவர் காலடியில் வந்து சரண்டர் ஆகிடும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ஊழிய ராஜ்யங்களாய் இருக்க போகுது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஏன் இந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஒத்து போனோம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுலபமான பதில். எல்லா ராஜ்யங்களும் சரி, எல்லா ஜனநாயகங்களும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாமே சரி, நான் ஒரு நாள் என்ன பண்ணுமா? இயேசுவின் பாதடியில் வந்துட்டு சரண்டர் ஆயிடுமா? ஒரு ஆமென் சொல்றீங்களா? கடைசியில் நடக்க போற விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலைநிலையா நிற்க போகுது அப்படின்னு வார்த்தை தேவன் சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு இணைந்து சென்றேன் என்றால் வெற்றி எனதா இருக்குது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? சினிமாவில் என்னமோ நடக்கும், ஆனால் கடைசியில் என்னாச்சு? வில்லன் வந்து தோத்து போறான், ஹீரோ என்ன பண்றான்? ஜெயிக்கிறான். ஸோ நம்ம நடுவில் இருக்கிறதெல்லாம் கவலையே படாதீங்க. முடிவு என்னது? இயேசுவானவர் தான் நிலை நிலையா ஆளப்போகிறார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் எந்த ராஜ்யத்துக்கு கூறியவங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ராஜ்யம் என்றால் என்ன, எப்படி செயல்பட போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதலாவது வந்து இந்த வேர்டு ராஜ்யம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிங்டம் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷில் கிங்டம். கிங்டம் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு வார்த்தைகள். முதலாவது வந்து கிங். கிங்னா யாரு? ராஜா. ஏன்னா ராஜா ஒன்று சொன்னார் வச்சுக்கோங்களேன், அப்படியே நடக்கும், அப்படியே செயல்படணும். புரியுதுங்களா? ஆனால் அந்த ராஜா வந்து கொஞ்சம் சரியில்லை வச்சுக்கோங்களேன், முட்டாள்தனமான ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கான். அவனுக்கு அதிகாரமும் இருக்கு, முட்டாள்தனமும் இருக்கு. என்ன ஒரு ரெண்டு சேர்ந்தா அழிவு தான். நீரோ அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்? வீடுகளை பார்த்து எரிக்க வச்சிருவான். அவருடைய பால்கனியில் போயிட்டு சிரித்து சந்தோஷப்படுவான். அதிகாரமும் இருக்கு, முட்டாள்தனமும் இருக்கு. அதான் ராஜாவுடைய பவர். பைபிள் இன்னொரு கதை இருக்கு. இந்த ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒரு சின்ன ஒரு பொண்ணு வரா, அதில் ஆடுற டான்ஸ் பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன்னு நம்ம சொன்னார். நீ என்ன கேட்குறியோ கொடுத்துடமாட்டார். யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஒரு பிளேட்ல எடுத்து கொடுத்துட்டான். அவன் என்னாச்சு? வார்த்தை சொன்னதுனால, அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறதுனால என்னாச்சு? அதே போல நடந்துச்சு. ஆனால் இன்னொன்று சொல்லட்டுமா? நம்ம ராஜா நல்ல ராஜா. ஹல்லேலூயா. இந்த கெட்ட ராஜாவே பொல்லாதவன வாயை சொல்லிட்டு செஞ்சிருப்பாருன்னா, நம்ம நல்ல ராஜா சொன்னதை செய்யாம இருப்பாரா? இந்த மாதிரி இருக்கிறவனுங்க தப்பா பேசியே நடந்துச்சு. நம்ம ராஜா நல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல ராஜாவாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவார்? சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்களே சொல்லுங்க. 100% செய்வார். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு. அப்படிப்பட்ட ராஜனுடைய ராஜா. அல்ல ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ராஜா சொல்றாரு நம்ம மத்தியில், உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்குறேன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? தெரியலையே, டாக்டர் சொல்லிட்டாரு செத்து போயிடுவோம் 6 மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை பெருசா பண்றோம் தவிர இந்த தேவனுடைய வார்த்தையை மறந்து போயிட்டோம். இன்னைக்கு நம்ம ராஜாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த ராஜா வந்து ஆள்றார், நம்மள ஆள்றார். எப்படி ஆளுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நிதிமுறைகளை தரார். நான் இந்த நிதிமுறைகளை ஒரு 4-5 சொல்லி நீ முடிக்க போறேன். நிதிமுறைகள் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படி தான் செயல்படணும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட்டில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கானா இல்லையா? இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்,
நீங்கள் சீட்டு பெல்ட்டு போடணும், ஹெல்மெட்டு போடணும். அவன் தான் சொன்னான். அவன் கொடுக்குற ரூலை நம்ம என்ன பண்ணோம், ஒழுங்காக நடக்கணும். அதே போல் நம்ம நல்ல ராஜா என்ன பண்ணுறாரு, சில விதிமுறைகளை கொடுத்துருக்கிறார். இந்த விதிமுறைகளை பற்றி நம்ம நடந்தால் பாதுகாப்பாக இருப்போம். இல்லை ராஜா நீ சொல்லுது நான் கேட்க போகிறது கிடையாது, நான் என் சொந்த வாழ்க்கை, நான் என்ன வேணால் செஞ்சுட்டு போகிறேன். என்னாவும் நீங்கள் செய்கிற காலத்துக்கு வந்து அவர் பொறுப்பாளி கிடையாது. இப்போ சிக்னல் ரெட்டில் இருக்குது சிக்னல். என்ன அர்த்தம், வண்டியை நிறுத்தணும் அப்படின்ற அர்த்தம். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, வண்டி என் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் சிக்னல் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 வாட்டி எஸ்கேப் ஆகிடலாம், 50 வாட்டி எஸ்கேப் ஆகலாம். ஒரு நாள் என்ன பண்ணோம், அடிப்படும். இப்போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னு முதல்ல பார்ப்போம். தெரியாதா, அமெரிக்கன் எம்பசி அப்படின்னா அமெரிக்காக்காரன் ஒருத்தன் வந்து இங்கே உட்காந்துருக்கான். நீங்கள் அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட போய் பார்க்கணும். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனவொன்னே முதலாவது பார்த்த படம் யாருக்கு தெரியுமா, யார் படம் இருக்குன்னு பார்க்குறீங்க? இருக்குது இந்தியாவில். படம் யாருது, அமெரிக்கா பிரசிடென்ட்டு. ஏன் அவன் படத்தை வச்சுருக்கான், ஏன்னா அவன் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே அனுப்பப்பட்டவன். சம்பளம் யார் கொடுக்குறாங்க அவனுக்கு, நீங்களே சொல்லுங்களேன். தமிழ்நாடு அரசா கொடுக்குற சம்பளம் அவனுக்கு கிடையாது. அமெரிக்கன் அரசு. அவன் குடிக்கிற தண்ணி கூட அமெரிக்கா தண்ணி தான் குடிக்கிறான். நம்ம ஊர் தண்ணி நம்புறதில்லை. அங்கே இந்த பாட்டிலாக தண்ணி வருது, அதை தான் குடிக்கிறான். அங்கே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அம்பாசிடரை போல பரலோகத்துலேருந்து அனுப்பிச்சிட்டார் நம்மளை. நீங்கள்லாம் யாருங்க, நீங்கள் எல்லாமே தேவனுடைய தூதுவர்களாக இருக்கிறீங்க. ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? என்னத்தை மாதிரி யோசிக்கிறோம், நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி அடிப்பட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், என்ன போய் தூதுவன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்லுங்க, உங்கள் பைபிள் தான் சொல்லுது. இங்கே இருக்கிறப்ப என்ன பண்ணுறோம், தேவன் நம்ம ராஜாவை வந்து நம்ம ராஜா நம்மளை இங்கே தூதுவன்னு அமைச்சிருக்காரு. எதுக்கு, என்னை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லு, ஐயா ஜெபம் பண்ணார், நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஏன் அமைச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் இங்கே கட்டப்படணும், இந்த உலகத்தில் கட்டப்படணும்னு அமைச்சிருக்கிறார். யார் மூலியமா, ஒன்லி பாஸ்டர் மூலியமாவா கிடையாது, எல்லாரும் மூலியமா. நீங்கள்லாம் முக்கியமான ஆள். தேவனுடைய ராஜ்யத்தை வந்து உங்கள் மூலியமாக கட்டுறதுக்கு தான். எப்படி கட்டப்படணும், நம்மளை மாதிரி ஃபுல் டைம் வந்து கட்டணும்னு அவசியம் கிடையாது. கூப்பிட்டா வந்துருங்க, கூப்பிடலையா வீட்டில் இருக்கிறப்ப அங்கேயே கட்டுங்க ராஜ்யத்தை. அதுதான் நம்மளுடைய முதலாவது கடமை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக மக்கள் திரண்டு வந்தார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. they pressed about him அப்படின்னு என்ன அர்த்தம், நெருக்கத்தில் வந்தாங்களாம். எதுக்கு வந்தாங்க, வார்த்தையை கேட்கறதுக்கு. ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? முதலாவது வந்து நம்ம மக்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறதுனால முதலாவது நம்ம செய்ய வேண்டியது அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டியது நம்மளுடைய முக்கியம். அடுத்த பாதி அவர் சொல்றதை கேட்டுட்டு செயல்பட வேண்டியது முக்கியமான கடமையாக இருக்குது. ஒரு எல்லா நெருக்கத்திலையும் சரி, முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்தாங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியம். எப்படியா அந்த பைபிள் இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்கு, they pressed around him அப்படின்னு என்னங்க, நெருக்கினார்கள். இந்த மாதிரி அழகாக உட்காரல, நெருக்கினார்கள். முக்கியமாக ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், இயேசுவானவர் பேசுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு திரண்டு வந்தார்கள், நெருக்கி வந்தார்கள். முதலாவது நம்ம என்ன நெருக்கத்தில் இருக்கிறோமோ தெரியல, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்தீங்களே, பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம். சிமியோனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆமென். ஆழத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, ஆழத்தில் போகணும். ஒரு விவசாயி இருக்கிறான், ஒரு கையில் இவ்வளோ தான் இது தானியம் வச்சுருக்கான் வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுறான், நடுறான், அதை பூமியில் போடுறான். எவ்வளோ வளரும், ஒரு அவ்வளோதான் வளரும். நான் ஒரு 4 ட்ரக் எடுத்துன்னு வந்துட்டு இவ்வளோ தான் நான் போட போகிறேன்னு சொன்னால் நடக்குமா, நடக்காது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது என்ன பண்ணுங்க, ஆழத்தில் போகணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை மாறணுமா, ஆழமாக தான் போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆழம் என்றால் என்ன, நேரம், தேவனுக்குரிய நேரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். சிமியோன் சொல்கிறாரு, 5ஆம் வசனம் படிமா. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுறது எனக்கு புரியல, அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லுங்களா எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இப்போ இயேசுவானவர் அந்த டைமில் இந்த பேசுகிறாரு, அவருடைய தொழில் என்ன, தச்சர் இல்லையா, அவர் கார்பெண்டராக இருந்தார். சிமியோனுடைய வேலை என்ன, மீன் பிடிக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் தச்சை வந்துட்டு எப்படி மீன் பிடிக்குதுன்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் கேட்பீங்களா? என்னப்பா உனக்கு என்ன தெரியும், நான் பண்ணுற வேலை, நீ தச்ச வேலை பண்ணிவிட்டு நீ பண்ணிட்டு போ, நீ என்கிட்ட சொல்கிறியா? ஆனால் என்னன்னா இது பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி,
அந்த வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மனசுக்கு முட்டாள்தனமாக தான் இருக்கும். வந்து நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி மலேசியன் ஏர்லைன்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் என்ன கூப்பிட்றாரு. அதை நான் தான் சொன்ன வரேன்னு சொல்லி. ஆனால் ஒரு நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, வெளியே வாப்பான்னு சொல்கிறார். இருக்குது ஒரு பொண்டாட்டி 3 பசங்க, எப்படி யார் பார்த்துக்குவா? நியாயமான கேள்வி தானேம்மா இது? நியாயமான கேள்வி தானே. ஆனால் இது நியாயமான கேள்விக்கு பதில் கிடையாது. ஏன்னா ராஜா சொல்லிட்டாரே, அதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் ராஜா பேசிட்டாரா, எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கட்டும், ராஜா சொன்னதை செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் வந்து ஒரு வயசானவர்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்புறம் அவர் பேர் வயசான மனுஷன். அவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு ஒரு தேவன், நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறார். உள்ளுக்குள்ளே ஒய்ஃபு உள்ளே சிரிக்கிறாங்க, இவர் வெளியே சிரிக்கிறார். அவர் வார்த்தை எது சொல்லுதோ அதை செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கும். அதான் விஷயம். 6ஆம் வசனம் படிமா. அந்தபடியே ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்ன பைபிளில் போட்டிருக்கு, வலைகள் இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, நெட் பிரேக்கிங். அப்படின்னா அந்த நெட்டுனாலே பிடிக்க முடியல. தேவன் செய்கிற அந்த வார்த்தை படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மனுஷன் செஞ்ச நெட்டு பத்தாது. இந்த உலகத்துக்கும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கும் முழுசாக ஆப்போசிட்டு. நைட்டில் மீன் பிடிச்சா கரெக்டு, வெயிலில் மீன் பிடிச்சா ஒரு மீன் வராது. ஆனால் அந்த வார்த்தையை தேவன் சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுது, கண்டிப்பாக அந்த நெட்டுக்குள்ளே நேராக உள்ளே குதிச்சிச்சு. அந்த வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வேலைகளை உங்களை தேடி வரும், அந்த ப்ரமோஷன் உங்களை தேடி வரும், அந்த தேவனுடைய கிருபைகள் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் ஓட தேவையில்லை, அது ஓடி வரும் உங்கள் பின்னாடி. எப்போ தேவனுடைய ராஜ்யத்தை முதல் தேடணும். மத்தேயு 6:33 என்ன போட்டிருக்கேன்னா, முதலாவது என்ன பண்ணுமா, முதலாவது, ரெண்டாவது கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக போட்டிருக்கு. முதலாவது ரெண்டாவது போறீங்கன்னா தப்பு. யார் தேடணுமா? நான் தேடணும். எப்படி தேடணும்? ஒரு வீட்டில் நீங்கள் இந்த மூக்குத்தி இல்லைன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது கீழே எங்கே ஊந்துச்சா என்ன பண்ணுறீங்க? எப்படி தேடுறீங்க? சாதாரணமாவா? கரெக்டாக முட்டி போட்டு லைட்டை போட்டு டார்ச்சை போட்டு தேடி இது பிடிக்கிற வரைக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லி தேடுறோம். அதுதான் தேடுறது. ஒரு 3 விஷயமாக தான் சொல்லிடுறேன். இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படும்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். முதலாவது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிங்டம் கல்ச்சர். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பண்பாடு. அதாவது டிரான்ஸ்லேஷனில் நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த வார்த்தைகளை. பண்பாடு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம சொந்தம் கிடையாது. அதான் முதலாம். இல்லை என் சொந்தம், என் பேர் போட்டிருக்கேன், இந்த டாக்குமெண்ட்டில் என் கை நாட்டு தான் போட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க அது நமக்கு சொந்தமே கிடையாது. ஏன்? எல்லாமே ராஜாவுக்கு தான் சொந்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது பண்பாடு, எதுவுமே சொந்தம் கிடையாது. என் வாழ்க்கையே எனக்கு சொந்தம் கிடையாது. சொல்லப்போனால் அவர் கொடுக்குற அந்த சுவாசத்தில் தான் நீங்கள் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் தெரியும். ஒரு எஜமான் என்ன பண்ணாரோ, அவங்க வேலைக்காரர்களை கூப்பிட்டாராம். அழகாக அந்த பைபிள் இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்கு, ஹிஸ் ஓன் சர்வன்ட்ஸ். அப்படின்னா அவர் குறித்து எடுத்த வேலைக்காரர்கள். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் குறித்து வச்சு இங்கே கூட்டின்னு வந்திருக்கிறார். அதுக்கு சந்தோஷம். உங்களை தேர்ந்தெடுக்கிறான்னு அர்த்தம். அந்த தானங்களை என்ன பண்ணுமா, பெருக்கணும். ஸோ முதலாவது இந்த தேவனுடைய பண்பாடில் என்ன, முதலாவது பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம சொந்தம் கிடையாது. ரெண்டாவது, எது கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அது ஈவா பெற்றுக்கொண்டு இருக்கணும். சொல்லமாக நேர்ந்து சொந்தம்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்ல, தேவன் நம்மளுக்கு ஈவா கொடுத்த விஷயம். ஸோ எனக்கு தேவன் ஈவா கொடுத்தா என்ன பண்ணணும்? மூணாவது, இந்த அதே கதையில் போட்டிருக்கு, அதை வந்து தாளங்களில் வச்சு உபயோகப்படுத்தணும், அதை வந்து ப்ராஃபிட் பண்ணணும், அதை பெருசாக்கணும், 5-10 ஆக்கணும், 2 நாள் ஆக்கணும், ப்ராஃபிட் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுக்கு தேவன் எத்தையோ கொடுத்து வச்சிருக்கிறார். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குமே சரி, தேவன் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். இப்போ ஏன்னா இப்போ பாருங்கள், நாளைக்கு பரலோகத்தில் தேவன் வந்து கேட்க போகிறார், என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்க போகிறார். எதையும் கொடுக்காம உங்கள்கிட்ட எப்படி கேட்குறது? அது நியாயமே இல்லை. ஒன்றுமே கொடுக்காத எப்படி உங்களுக்கு கடன் கேட்குறது? முடியாது. உங்கள் வேலை தச்சன் வேலையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சுற்றி இல்லை கொடுக்காம வேலையை செய்யணும், எப்படி செய்வீங்க? செய்ய முடியாது. அதே போல் தேவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு என்னன்னா என்ன இருக்குதுன்னு தெரியாது. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பெரிய விஷயத்தை உள்ளே வச்சு கடைசியில் சுடுகாட்டுக்கு போய் அது அங்கேயே போட்டுறான். நிறைய பேர் அந்த மாதிரி நடக்கும் உலகத்தில். அவனுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. உலகத்தில் இன்னும் எதுக்குப்பா பிறந்திருக்கிற? கல்யாணம் பண்ணி பில்லுலாம் கட்டி பேங்க்லலாம் லோன்லாம் குடிச்சிட்டு கடைசியில் போய் சேர்ந்துடணும். அதான் தேவன் பிளானு? நீங்களே சொல்லுங்களேன். கிடையாது. உங்கள் வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டதான் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து செய்கிறது தப்பு கிடையாது, நல்லது தான்.
ஒரு பொறுப்பான இருக்கிறோம், ஜனமாக இருக்கிறோம், அது ஒத்துக்கிறேன். ஆனால் அது முக்கியமான வேலை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான். ஸோ மூணாவது, இந்த தேவனுடைய பண்பாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்ததை கணக்கு கேட்க போகிற தேவனாக இருக்கிறார். ராஜா கேட்பார், என்னப்பா பண்ணேன்னு கேட்பார். தயவு செஞ்சு நாளைக்கு போய் சாரி ஐயா, ஐடி கம்பெனியில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர் கொடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நேரத்தை கொடுத்துருக்கிறார், அந்த நேரத்தை மேனேஜ் பண்ணிட்டு உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். தேவன் கொடுத்தது நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதன்படி தான் உங்களுடைய ரிவார்டு கிடைக்கும். கண்டிப்பாக கணக்கு கேட்பார். ஏன்னா ராஜா வச்ச பேதுரு கதையை படித்தோம். அவன் தேவனுக்கு என்ன கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய படகை கொடுத்தான். நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க தேவனுக்கு? ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன், பணி அமைப்பு. அதான் நான் வந்து கூகுளில் டிரான்ஸ்லேஷனில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பணி அமைப்புனா தேவன் கொடுத்த வேலை. என்னுடைய வேலை என்ன அப்படின்னு தெரியணும். இந்த பில்டிங் அழகான பில்டிங், சர்ச் பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து ஒரு 5-6 பேர் டிபார்ட்மெண்ட்டாக வேலை செஞ்சாங்க. ஒருத்தர் வந்து மேஸ்திரி இருந்தார், எலக்ட்ரிஷியன் இருந்தார், பிளம்பர், எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. ஒருத்தன் வந்து நிற்கிறான், என்னப்பா வேலை செய்வேன்னா, தெரில சார், வேலை கூப்பிட்டீங்களே வந்துட்டேன், என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுப்பீங்களா? வேலையை கொடுக்க மாட்டேங்க. உங்களுக்கு எதுப்பா தெரியும் வேலை அப்படின்னு கேட்டுன்னு கொடுப்பீங்க. அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நம்மளுக்கு தெரியணும் எதுக்கு நம்ம இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், நம்முடைய கடமை என்ன அப்படின்னு முக்கியமாக தெரியணும். நான் செய்கிறது தான் என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, இதுதான் என்னது. தேவனுடைய வார்த்தையை வந்து உங்களை மாதிரி மக்கள்கிட்ட விளக்கி சொல்லுறது தான் என்னுடைய கடமையாகும். தேவன் நம்மளை கேட்குறாரு, உன்னை பேரை கூப்பிட்டு அழைச்சிருக்கிறேனே, எதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிற உனக்கு தெரியலையா? இல்லை ஆண்டவரே தெரில. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் என்னதான் பண்ணணும் கரெக்டாக கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாள். தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவங்க சின்னவங்கன்னு யாருமே கிடையாது. அவன் வேலைக்கு அவன் முக்கியமான ஆள். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? நீங்கள் முக்கியமான ஆள் தான், தேவனுக்கு தேவைப்பட்ட முக்கியமான நபராக இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். மூணாவது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிங்டம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொருளாதாரம். ஒரு வார்த்தை பைபிளில் போட்டிருக்கு, லூக்கா மதிகாரில் போக தேவையில்லை. என்ன சொல்லுது? அது யார் சொன்னது? ராஜா சொல்லிட்டார், நீங்கள் கொடுங்கள் கொடுக்கப்படும். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரியுறது. ஏன் புரியுறது கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முட்டாள்தனம் நம்பர் 1 ஒத்துக்கிறேன் நான். எனக்கு ஏன் 2 கட்ட காசு இல்லை, என்ன போய் காசை கேட்குறீங்க நியாயமா? அது வந்து இந்த உலகத்தின் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. ராஜா நல்ல ராஜா. ஏன் அவர்கிட்ட உங்ககிட்ட காசை வாங்கி அவர் என்ன கரண்ட் பில்லை கட்ட போகிறாரு? அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறவராக இருக்கிறார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என் பொண்ணு இங்கே இருக்கிறான், அது ஆஃபரிங் போட்டியில் காசு போடுறதுக்கு யார் கொடுக்குறேன்? நான் தான் கொடுக்குறேன். ஏன்னா அது வேலை செய்யலை, சின்ன பொண்ணு. என்ன பண்ணுறோம், நான் கையில் காசை கொடுத்து அம்மா நீ போடு. எதுக்கு சொல்கிறேன், நாளைக்கு வளர்ந்து அந்த ஒரு பழக்கமாகட்டும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். இதே போல் தேவை என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு? அவர் வந்து வேலை மூலியமாக உங்களுக்கு காசை கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு சின்ன தொகையை எடுத்து தேவனுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் குழந்தை கொடுக்குற காசை வந்து நான் உள்ள காணிக்கைப்பட்டியில் போடுன்னு சொன்னேன். அதை எடுத்துன்னு போய் சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்களேன். என்ன பிரச்சனை தானே? அது தப்பு தானே? இப்போ நான் வந்து தேவனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும்னு சொல்லுறதுக்கு வரலை. ஆனால் ஒன்றே தான் சொல்கிறேன், கொடுங்கள் கொடுக்கப்படும், அவ்வளோதான் சொல்லுவேன். பாருங்கள், நான் வந்தேன் பிரசங்கம் பண்ண வந்தேன். நாங்கள் உட்காந்தேன், ஐயா என்ன பண்ணார், ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிட்டாருல. ஆனால் இயேசு எங்கே உட்காந்துக்கிறார் தெரியுமா? அந்த காணிக்கைப்பட்டி தெரியுமா? அங்கே சேரை போட்டு உட்காந்துக்கிறார். யார்? இயேசு. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே அல்லேலூயா போடுற கும்பல் நிறைய இருக்குது, ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்குது. பொருளாதாரத்தில் நம்ம அப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். தேவன் தான் பார்க்குறார். சேரை போட்டு அங்கே உட்காந்துட்டார். வரவெல்லாம் கணக்கு போடுறார். ஒருத்தன் வரான், காணிக்கை பெட்டியோட பெருசாக இருக்குது அவன் கொடுக்குற காசு. காணிக்கை பெட்டி இவ்வளோ பேசுனா அதோட பேச மூட்டை தூக்கின்னு வரான். ஏன் தூக்கின்னு வரான்? மற்றவன் பார்த்து அப்பா என்ன மாதிரி கொடுக்குறான் பார். அவன் அப்படியே ஓப்பன் பண்ணி ஜலகலன்னு கொட்டுறான். உள்ள சத்தம் கேட்குது. காசு நிறைய இருக்குது, ஆனால் மனுஷன் காசை போடுறான். இயேசு பாசு இல்லை. ஒரு வயசான அம்மா வராங்க, விதவை, 2 காசு தான் போடுறாங்க. அது ஊஞ்சது சத்தமே கேட்கல. இயேசு என்ன சொல்லிட்டாரு, அதுதான் பெஸ்ட்டுன்ட்டாரு. இப்போ நான் வந்து காசை கம்மியாக கொடுக்கணும்னு சொல்ல, இருதயத்தை பார்க்குறத விட இருக்கிறார். எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறாரு. உன் மனசு எப்படின்னு தான் பார்க்குறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தேவனுடைய பொருளாதாரம் இது முக்கியமான விஷயமா இருக்குது. தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியது லோக்கல் சர்ச்சில் நீங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணணும். அனுப்புங்க, இல்லை நீங்களாவது போக முடியலையா அட்லீஸ்ட் அனுப்புங்க. எப்படி அனுப்புங்க? அவங்ககிட்ட காசை கொடுத்து அவன் வந்து வாழ்க்கை நல்லா இருக்குதா பார்த்து ஏதோ கொடுத்து அனுப்புங்க. அவன் சந்தோஷமாக தேவனுடைய வேலையை செய்யட்டும். அதனுடைய பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா
தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். இயேசு சொன்னார், அவனை பார்த்து, நிக்கோதேமுவே, மாம்சத்துக்கு பிறந்தது மாம்சம், ஆவியில் பெருக்கக்கூடியது ஆவியான விஷயம். தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கணுமா? ராஜா ஒருத்தர் தான் இருக்கிறார். அந்த ராஜா பேர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ராஜா. எப்படி அவரை ஏற்றுக்கினா தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இயேசுவை பற்றி தெரியலாம், சந்தோஷம், இயேசுவானவர் நல்ல ஆண்டவர்னு தெரியும். ஆனால் உங்கள் வாயினால் அறிக்கை செஞ்சு, இயேசுவே நீ தான் என் ஆண்டவராக இருக்கணும், என் கஷ்டத்தை என் துயரத்தை எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்துட்றேன், பேசுங்க, வழி நடத்துக்கன்னு சொல்லிட்டு இயேசுவை நீங்கள் கூப்பிட்டாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு ஒரு தருணம் இருக்குது, நம்மளுக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறோம். அந்த ராஜாவை நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவே நீ தான் என்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்வது தேவையில்லை, ரெண்டாவது வாட்டி தேவையில்லை. ஒரு வாட்டி ஏற்றுக்கொண்டா அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் சில பேர் ஏற்றுக்காமல் இருக்கலாம். சர்ச்சுக்கு வரதை பற்றி பெரிய விஷயம் கிடையாது, ஏற்றுக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்ககிட்ட நான் இன்றைக்கி நான் கேட்க போகிறேன், இயேசுவே நீ தான் ஆண்டவர், நீ தான் ராஜா அப்படின்னு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஜெபம் பண்ணிடலாமா? இதில் நான் 3 விஷயம் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யத்தின் பண்பாடை பற்றி சொன்னேன், தேவனுடைய பணி அமைப்பு பற்றி பேசினேன், தேவனுடைய பொருளாதாரத்தை பற்றியும் சொன்னேன், தேவனுடைய பண்பாட்டில் இல்லாமல் இருக்கிறேன். இந்த உலகத்தை நம்பி இருக்கிறேன், என் ஃப்ரெண்டை நம்பி இருக்கிறேன், என் வேலையை நம்பி இருக்கிறேன், இதெல்லாம் நம்பி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப கிளியராக கேட்டேன். ஏன்னா நீங்கள் தான் முதலாவதுன்னு கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் கூட கொடுக்க போகிறோம் நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் நல்ல ராஜாவாக இருக்கிறீங்க, அதோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சில பேர் இருக்கலாம் அந்த இடத்துல, நல்லவங்களாக இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க போகிறீங்க, ஆனால் தேவனுக்காக என்ன செய்றீங்க பிரதர் சிஸ்டர்ன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது, இல்லாமல் இருக்கு. பணி அமைப்பு, தேவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு இந்த சுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா அவருடைய நீதியும் அவர் ராஜ்யத்தையும் உங்கள் மூலியமாக நிலைநாட்டணும் அப்படின்னு தான் தேவனை கூப்பிட்ருக்காரு. அதை செய்கிறீங்களா? 3வது பார்த்தோம், தேவனுடைய பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம். நான் நல்லா வர சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இந்த மாதிரி மிஷினரி பர்டன் கிடையாது. ராஜா சொல்லியிருக்கார், கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். அவர் தான் சொன்னார். அந்த ராஜாவுடைய வார்த்தையை நீங்கள் மதித்து, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒன்று முக்கியமாக அந்த வார்த்தைகளாக இருக்குது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த தரித்திரத்தை உடைக்கிறதுக்கு ஒரே வழி தேவனுக்காக கொடுக்க வேண்டியதுதான். தரித்திரம் ஒழிஞ்சு போகும், தரித்திரம் ஒழியும். எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த ஆவி, இந்த தரித்திரத்தின் ஆவி உங்கள் வாழ்க்கையிலேருந்து உடைந்து போகும். ஏன்னா அதுதான் தேவனுடைய கட்டளையாக இருக்குது, ராஜாவுடைய கட்டளையாக இருக்குது. இந்த ராஜாவை என்னுடைய சொந்த ராஜா அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவே நீ தான் ஆண்டவர், நீ தான் என்னுடைய ராஜா, நீ தான் எனக்காக வாழ்க்கையில் என் சிலுவையில் உங்களுக்கு வாழ்க்கை எனக்காக கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் நம்பி மனசில் வாயினால் அறிக்கை செஞ்சால் நீங்கள் புது சிருஷ்டின்னு பைபிளில் போட்டிருக்கு. நான் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் நான் வாயை திறந்து இயேசுவே நீ தான் ஆண்டவர்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு தருணத்தை தேவன் கொடுத்துருக்கிறார், நான் சொல்ல வாஞ்சப்படுறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கையை தூக்கி காட்டுங்க. உங்களுக்கு அவிச்சைக்கு ஜெபம் பண்ணுவார். அன்புள்ள இயேசுவே, இன்றைக்கு நீங்கள் தான் ராஜா அப்படின்னு நான் கேட்டேன். இன்றைக்கு என் வாயினால் இயேசுவே நீ தான் ஆண்டவர், நீ தான் என்னுடைய ராஜா, வரப்போகிற ராஜாவாக இருக்கிறீங்க, நித்தியமாக ஆள போகிறீங்க, அந்த ராஜ்யத்துக்கு என் வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். இயேசுவே நீ தான் என் ராஜா, என் கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்ககிட்ட வரேன். அனைத்து கொண்டதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.